இறைவன் எல்லோரிலும் உள்ளார். ஆனால் அவரை காண்பது எப்படி? கேஸ் வேண்டுமானால் கேஸ் கம்பெனிக்கு விண்ணப்பம் செய்ய வேண்டும். அவர்கள் வந்து உன் வீட்டில் இணைப்பு கொடுப்பார்கள். அதேபோல இறைவனிடம் பிரார்த்தனை செய். ஆனால் ஏக்கத்துடன் பிரார்த்திக்க வேண்டும். 3 கவர்ச்சிகளும் ஒன்று சேர்ந்தால் இறைக்காட்சி கிடைக்கும். தாய்க்கு குழந்தையிடம் இருக்கும் கவர்ச்சி, கற்புடைய பெண்ணிற்கு கணவனிடம் உள்ள கவர்ச்சி, உலகியல் மனிதனுக்கு பொருட்கள் மீதுள்ள கவர்ச்சி, இவையே அந்த 3 கவர்ச்சிகள். இந்த 3 கவர்ச்சிகளும் ஒன்று சேர்ந்து உருவானால் எவ்வளவு அன்பு உருவாகுமோ அதே அளவு அன்பை இறைவனிடம் செலுத்த முடிந்தால் இறைக்காட்சி கிடைக்கும். சரியான பக்தனுக்கு சில அடையாளங்கள் உள்ளன. குருவின் உபதேசத்தை கேட்டதும் அவன் நிலை பெற்று நின்று விடுகிறான். மகுடி இசை கேட்ட நாகம் அதில் கட்டுண்டு நின்று விடுகிறது. மற்றொரு அடையாளம், சரியான பக்தனிடம் கிரகித்து ஏற்கும் ஆற்றல் இருக்கும். சரியான பக்தன் புலன்களை வென்றவனாக இருப்பான், காமத்தை வென்றவனாக இருப்பான். கோபியரிடம் காமம் இருக்கவில்லை. நீங்கள் இல்லறத்தில் இருக்கிறீர்கள், அப்படியே இருங்கள். அதிலிருந்தபடியே சாதனைகள் செய்வது எளிது. இது கோட்டைக்குள் இருந்து கொண்டு போரிடுவது போலாகும். மனைவி மக்களை அமைதிப்படுத்தி வைத்திருக்க வேண்டும். அவர்களுக்கு உணவு மற்றும் உடைக்கான ஏற்பாடு செய்ய வேண்டும். அப்போதுதான் வீட்டில் இருந்தபடியே சாதனைகள் செய்வதற்கு சாதகமாக இருக்கும். சுகபோக நாட்டம் இன்னும் பாக்கி உள்ளவர்கள் இல்லறத்தில் இருந்து கொண்டே இறைவனை நாட வேண்டும். ஆனால் உண்மையான துறவியின் நிலை முற்றிலும் வேறானது. உண்மையான துறவி இறை ஆனந்தத்தை தவிர வேறு ஆனந்தங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டான். தேனி மலரில் மட்டுமே உட்காரும். உண்மையான துறவி தேனீக்கு ஒப்பானவன். இல்லறத்தார்கள் சாதாரண ஈ போன்றவர்கள். ஈ இனிப்பு பண்டங்களிலும் உட்காரும், மலத்திலும் உட்காரும். உலகின் அழகை மக்கள் பார்க்கிறார்கள். ஆனால் இந்த உலகத்தை உருவாக்கிய சொந்தக்காரனை தேடுவதில்லை. இவ்வாறு பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார்.